கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறாகிய இன்றைய நாளிலே உங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் பங்கெடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. விசேஷமாக சிறுவர் மற்றும் இளைஞர் ஞாயிறாக இந்த நாளில் அனுசரிப்பது அது உள்ளத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக அழைப்பு கொடுத்து எங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமையான ஆயர் ஐயாவுக்கு நான் உள்ளத்தினுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரமும் மற்றும் குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையினுடைய பிசி அங்கத்தினர், செயலாளர், பொருளாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் ஒரு இதயத்தில் ஆட்கொள்ளும்படியாக நம்மளை வாழ்த்துகிறேன். குறிப்பாக நம்முடைய ஆயர் சற்று வித்தியாசமானவர். உண்மையாகவே இந்த கேண்டில் பண்ணும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆரம்பமே எப்படி இருந்ததுன்னா, சின்ன பிள்ளைகளை கொண்டு, அதுவும் ரொம்ப குட்டி பிள்ளைகளை கொண்டு அந்த கேண்டில் ஏற்றுவது மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஆராதனையை அதிகமாக நாங்கள் காண்பதில்லை, மிக மிக சொற்பம். அப்படிப்பட்ட ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஆராதனை இந்த நாளிலே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல சிறுவர்கள் பாடல், இளைஞர்கள் பாடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆயரையை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள், தடை பண்ணாதிருங்கள். அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாரு, நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாயிலும் தடை செய்திருப்போமானால் இன்றைக்கு நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஆலயத்துல ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறேன். ஒருவேளை சிறுவர்களுக்கான தேவ தூதர்கள் தேவ சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், தரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தடையாக நம்முடைய வாழ்வு இருக்குமானால் இந்த செய்தி முடிவதற்குள்ளாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக சில்ட்ரன் பாடின பாடல், அது அந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. உன் ஒளியை தாங்கி இருளின் பக்கம் சிதைந்த மக்கள் உண்டு, விரக்தியில் குழப்பமாய் எழுந்து ஒளி வீசு, பலரும் உன்னை காண உன் ஒளியை கொண்டு உலகத்தை மாற்று. அற்புதமான வார்த்தை. உன் ஒளியை கொண்டு உலகத்தை மாற்று. 1960ஆம் ஆண்டுல சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்காவினுடைய நெல்சன் மண்டேலா என்ற மனிதனை ஏறக்குறைய 27 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் போட்டார்கள். 27 ஆண்டு காலம். அவருடைய குடும்பத்தையும் அவர் வாழ்ந்த அந்த சமுதாயத்தையும் என்னென்னவோ எப்படியோ பயங்கரமான கொடூரங்களை அவருடைய குடும்பத்தில் செய்தார்கள். 27 ஆண்டு காலம் முடித்து அவர் விடுதலையாகி தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வெளியே வரும்பொழுது அவரிடத்தில் பேட்டி எடுத்தார்கள். உங்களை இப்படிப்பட்ட சித்திரவதை செய்த ஜனங்களை, அரசியல் கட்சி தலைவர்களை நீங்கள் பழி வாங்குவீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் நிச்சயமாக பழி வாங்கவில்லை, நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன். இந்த குணம் எப்படி வந்தது, இந்த உணர்வு எப்படி வந்தது என்று அவர்கள் விசாரித்த பொழுது, சிறைச்சாலையில் 27 ஆண்டு காலம் நான் இந்த இயேசுவை கற்றுக்கொண்டேன், இந்த இயேசுவினுடைய அன்பை கற்றுக்கொண்டேன், இந்த இயேசுவை நான் பிரதிபலிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்வு. ஒருவேளை நாங்கள் சிறுவர் மற்றும் இளைஞருடைய ஆராதனை அது வெறும் ஆராதனை அல்ல, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் என்பதே இந்த ஆராதனையினுடைய சிறப்பு. என்ன ஒரு வருத்தம்னா, நம்முடைய பிள்ளைங்க பாட்டு பாடி முடிச்சாங்க. பாட்டு பாடி முடிக்கும் பொழுது நீங்க எல்லாம் அமைதியாக இருந்தீங்க. கருத்து தள்ளி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ரொம்ப சிறப்பப்படும். எல்லாருமே அவங்க நல்ல மக்கள் சொல்லும்போது கை தட்டீங்க. நான் பாடல் பாடி முடிவு என்ன செய்யல, நீங்க கை தட்டவில்லை. அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது உண்மையாகவே பிள்ளைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையில் அவர்கள் வளருவார்கள். இந்த நாளிலும் கூட ஸ்கிரிப்சர் குறித்து அறிமுகம் தேவையில்லை என்று நான் நம்புகிறேன். காரணம், கடந்த 10 நாட்கள், மே மாதம் 10 நாட்கள் இங்கே தங்கி உங்களோடு கூட தங்கி இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பிபிஎஸ்ஐ நாங்கள் எடுத்தோம். இந்த கூட உறவுகளை சந்தித்த மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய இல்லங்களிலே வீடுகளில் சென்று நாங்கள் சாப்பிட்ட பொழுது உண்டான அந்த உறவு, அந்த ஐக்கியம் மீண்டும் எப்படி ஒரு மனைவி தான் சொல்லணும், அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். பார்த்தீங்களா, எவ்வளவு அவங்க அரண்மனையில வாழ்ந்தா கூட சந்தோஷம் இருக்காது.
ஆனா தாய் வீட்டுக்கு சென்று அந்த குடிசை வீட்டில் இருந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாங்க பார்த்தீங்களா? அதே போல நாங்கள் இங்கே நிற்கும் பொழுது ஒரு தாய் வீட்டுக்கு வந்த சந்தோஷம் எங்களுக்கு உண்டாகிறது. அதற்காக உங்களுக்காக நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற அன்புக்காக விசேஷமாக ஆயிரையா குடும்பத்திற்காக நான் உள்ளத்தின் ஆழ்கிறது நன்றி சொல்கிறேன். நாங்கள் சிறுவர்கள் வாழ்கள் மத்தியில செய்கின்ற ஒரே ஒரு ஆக்ஷன் சாங் மாத்திரம் வீபஸ் நாட்கள் செய்தோம். இப்பவும் அந்த ஆக்ஷன் சாங் செய்துவிட்டு செய்திக்குள்ளாக கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் என்ன கடிதம் என்பதை இந்த பாடல் சொல்லப்படுகிறது. என்னோடு கூட என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கார்கள். வந்து என்னோடு கூட என்னுடைய வாலண்டியர்ஸ் ஜாஷ்வா வந்திருக்காங்க, நரேஷ் வந்திருக்காங்க. கரணம் கட்டி தேவன் நமக்கு மேம்படுத்துவோமா?